தமிழரசி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஜெகதாம்பாள் சொன்ன மாரியே தமிழரசி காலையில் ஒரு இன்டர்வியூக்காக ஒருத்தவங்களை வந்து சந்திக்கணும்னு இட்லிக்கர அம்மா வந்து சொன்னாங்களே, அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழரசி, நீ என்ன தான் பார்க்க போகிற, இந்த வீட்டில் ராணியாக நான் தான் இருக்க போகிறேன், உனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க. இட்லி கடைக்காரன் அம்மா சொன்னபடியே நம்ம இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீட்டை பார்க்குறாங்க. என்னது இவ்வளோ பெரிய இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? எப்படி அவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க? சரி, ஏதோ நம்பிக்கையோட சொல்கிறாங்க. நம்மளும் வேலை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க. இது மாதிரி ஆல்ரெடி இவங்கள எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தமிழரசி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, நீங்கள் தான் தமிழரசியா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து அந்த அம்மா. நீங்கள் வாங்க, நீங்கள் தான் ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உள்ளே வந்து உட்காடுறாங்க. அம்மா வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க, காஃபி எடுத்துக்கங்க, என்ன வேணுங்கிற மாதிரி தடபடலாக வந்து கவனிக்கிறாங்க. நான் இன்டர்வியூக்காக தாங்க வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவங்களோட கெஸ்ட் எல்லாம் கிடையாது. அம்மா உங்களை நல்ல விதமாக வந்து கவனிச்சு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அந்த அம்மா இவ்வளோ பெரிய இடத்துல நம்பிக்கையை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க போல், நல்லது தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஏஞ்சி பார்த்தா, என்னது அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒருவேளை அக்கா தங்கச்சியாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் தானே இட்லி கடைக்கார அம்மாங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம், நான் தான் அவங்களா நடித்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு தொழிலதிபராகவும் நான் தான் இருக்கேன். உன்னோட நல்ல மனசை வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும்? ஏன்னா உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேம்மா. ஒருத்தவங்கள வேலைக்கு வந்து சேர்க்கணுன்னு வச்சுக்கியேன். இதுவும் என்ன போல் ஒரு இன்டர்வியூ மாதிரி தான். அவங்க யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே புரியாமல் நிற்கிறியா? வா நம்ம கம்பெனிக்கு போகலாம். என்னம்மா சொல்கிறீங்க? உங்கள் கம்பெனியை ஆல்ரெடி ஜானு ஃபுட்டுங்கிற கம்பெனியில் நீ வந்து சேரணும் தான் நான் வந்து இது மாதிரிலாம் உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓ அன்றைக்கி பேப்பர் வச்சுட்டு இருந்தீங்களே அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் அந்த பொண்ணும் என் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவ தான் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. வா போகலான்னு சொல்லிட்டு காரில் ஜம்முன்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறப்பெல்லாம் வந்து அதே மாதிரி தான் இன்னமும் நம்மக்கிட்ட தன்மையாகவே பேசுகிறாங்களே, இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே கம்பெனி முன்னாடி வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம தமிழரசியை கம்பெனிக்குள்ளே வந்து வந்த உடனே, இதுதான் நம்மளோட கம்பெனி, இங்கே தான் நீ வேலை பார்க்க போகிற, ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கை தட்டி கூப்பிட்றாங்க. நம்ம ஜெகதாம்பாள் கூப்பிட்ட உடனே எல்லோரும் வராங்க. இவங்க தான் நம்மளோட ஹெட் பொசிஷனில் நின்று வேலை பார்க்க போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் இவங்களுக்கு கீழே தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் இவங்க கிட்ட தான் வந்து டெய்லி உங்களோட செயல்பாட்டு என்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்ன வேலை பார்க்கல, என்ன பார்க்கணுங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் செமையாக வந்து மரியாதையாக வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்காக ஒரு கேபினை வந்து ரெடி பண்ண சொன்னேன். எல்லாரும் போல் ஒரு 100 பேர் மேலே வேலை பார்க்குறாங்க. இவங்க கூட வேலை பார்க்கணும் போல் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கும் தனியாக ஒரு ஏசி கேபின் ரூம் வந்து கொடுக்குறாங்க. வாமா எல்லாருக்கூடையும் நான் உன்னை வேலை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வராங்க. வந்த உடனே அந்த ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்தோடனே, அம்மா இது என்ன ரூமா? இல்லை வேறு யாரும் இங்கே தங்குவாங்களா? இல்லைம்மா, இதுதாம்மா உனக்கான சூட் ரூம் மாதிரி. இந்த ரூமில் தான் நீ தங்கிக்கணும். இந்த ரூமில் இருந்துக்கிட்டே நீ எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சிக்க. என்னென்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் நீ வந்து கற்றுப்ப. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் நிறைவேற்றுவேனா இல்லையான்னு என்னால் சுத்தமாக வந்து புரியவே இல்லை. நானும் சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு தாம்மா வந்திருக்கேன். ஒருத்தவங்க இந்த மாதிரி வேலைக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். உன்னால் இதை விட என் இடத்துல இருந்து கூட உன்னால் இந்த கம்பெனியை வழி நடத்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உனக்கு மட்டும் ஸ்பெஷலான இன்டர்வியூலாம் வந்து ரெடி பண்ணேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பாள். சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப கேபினில் தன்னந்தனியாக வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. என்னடா அது, இது நாள் வரைக்கும் நமக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பெனிக்காக வந்து போயிட்டு வந்தோம். இப்போ இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் நம்ம தான் எல்லாத்துக்கும் வந்து பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு கீழே 1000 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க போலயே, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வராங்க. இப்போ நம்ம கம்பெனியில் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க? இந்த கம்பெனியில் 1000 பேர் இருக்காங்கம்மா. இதே மாதிரி 100 கணக்கில் வந்து கம்பெனிலாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். என்னது எல்லா கம்பெனிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எங்கள் மேடம் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணாங்கன்னா அது என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்கும். வேணா பாருங்கள், இன்றைக்கி வேணால் உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் நம்ம ஜெகதாம்பாலோட
மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருக்கீங்க. நீங்களும் அவங்கள போல சூப்பரா வந்து சாதிப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது எல்லாரும் நம்ம மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கைலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சிபி ஆஃபீஸ்க்கு வந்து கேஷுவலா வந்து வராங்க. வந்த உடனே, "பாட்டி எப்படி இருக்கீங்க ஜானு?" அப்படின்னு சொல்லும்போது, "சரிடா, இன்னைக்கு ஒரு புதுசா வந்து ஒரு இடத்துல அப்பாயின்ட்மெண்ட் சேர்த்துருக்கேன். நீ அவங்களுக்கு கீழ வந்து வேலை பார்த்துக்க" அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்றீங்க? ஆமான்டா, நீ வந்து ரொம்ப பிஸியாவே இருக்க மாட்டேங்கிற. இந்த கம்பெனிய நான் உனக்கிட்ட வந்து குடுக்கலான்னு பார்த்தா, நீ எப்பயாவது வர, போற. அதனால உனக்கு மேல ஒருத்தவங்கள உட்கார வச்சுர்றேன். அவங்களுக்கு கீழ நீ வேலை பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என் இடத்துல வந்து நீ உட்காந்து எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்கிட்டு, என் இடத்துல உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சுன்னா, நான் பாட்டுக்கு இந்த கம்பெனிய விட்டு போயிடுவேன். சரியா?" அப்படின்னு சொன்னேன். "சரி ஜானு, நான் யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த ரூம் கதவ "மே ஐ கம் இன்னு" சொல்லிட்டு தொறந்து பார்க்குறாங்க. பார்த்தா தமிழரசிக்கு இவங்களுக்கும் தான் ஆகவே ஆகாதே. அவங்க டைரக்ட்டா பார்க்குறாங்க. "ஏய்! நீ எதுக்குடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோ சிபி உடனே, "நான் இந்த இடத்துக்கு பொறுப்பான ஆளா தான் நான் உட்காந்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழரசி ஆனா எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. என்னது இவனுக்கு நம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! ஆல்ரெடி நம்ம 2 பேருக்குமே ஆகவே ஆகாதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழரசி. அப்பன்னு பார்த்து பாட்டிக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல, "பாட்டி போயும் போயும் இவளையா வந்து இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "என்னது பாட்டியா? அப்பன்னா இவனோட கம்பெனியா இது? அச்சச்சோ! இது புரியாம போச்சேங்கிற" மாரி யோசிக்கிறப்ப, இனிமேட்டு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்ல. இவ இந்த கம்பெனியில இருக்கான்னா, நான் வேலைக்கே வரமாட்டேங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. "ஓ! அப்படியாப்பா? எனக்கு தமிழரசி தான் ரொம்பவே முக்கியங்கிற" மாரி சொன்னோனே, "சரிம்மா ஜானு, நான் முக்கியமா? இந்த பொண்ணு முக்கியமாங்கிற" மாரி கேட்குறாங்க. எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஜானு, நீ என்ன மதிக்கவே இல்ல. நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு, அப்படியே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு மாப்பிளங்கிற மாரி கணேசன் வந்து கேட்கும்போது, பாட்டி வந்துடுறாங்க. "தெரியும் நீ இது மாரி தான் கோவப்படுவேன்னு. இனிமேட்டு எனக்கும் உன் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்ல. நான் திருப்பி என்னோட ஊருக்கே நான் போய் நிம்மதியா இருக்க போறேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம எத நெனச்சு காய நவுத்திட்டு இருக்கோமோ, அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோ சிபி, "உனக்கு அந்த பொண்ணு கீழ வந்து வேல பார்க்க உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கு. ஏன்னா உன்ன விட அந்த பொண்ணு கெட்டிக்காரின்னு நீ நெனைக்கிற.